அமெரிக்காவில் காணப்படும் ஜாம்பிஸ் இந்தியாவுக்கும் வருமா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல பேர் வந்து இந்த யூஎஸ்ல வந்து பேய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயும் வருவாங்களா, இந்தியன் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது, ஒரு டாக்டராக நம்மளோட பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இந்த ஜாம்பி ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் சொல்லலாம். ஜாம்பிஸ் ட்ரக் அப்படின்றது என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பல்வேறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரக் அடிக்ட்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது வந்து அந்த ஒரு பேயோட ஃபீலிங்ஸ், ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூமெண்ட்டே இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக நடந்து வருங்க, ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்குங்க. மூஞ்செல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் செத்து போன மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து நடந்து வந்துக்கிட்டு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டு ஸ்லோவாக நடந்து வந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பல்வேறு பேர் வந்து காணப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஜாம்பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை வந்து ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மருந்தை வந்துட்டு நிறைய பேர் வந்து அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தெரிய வருது. ஓகே, கண்டிப்பாக அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த ஜாம்பிஸ் ட்ரக்ன்றது என்ன விதமான போதைப் பொருள்னா, எங்கேருந்து இவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, மனிதர்களோட யூஸ் பண்ணுற மருந்து தானே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விலங்குக்கு யூஸ் பண்ற மருந்துகளை இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. ஸோ இந்த அனிமல் சயின்ஸ், அதாவது இந்த ஹியூமன்ஸ், அதாவது மனுஷங்கள் இல்லாம நம்மளோட நாய்கள், பூனைகள், குதிரைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸ்ல இந்த மாதிரி ஏரியால அதிகமாக இருக்கும். அப்போ அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கத்துக்கோ இல்லை அதுங்களோட ஆப்ரேஷனுக்கோ அதுங்களோட அன்கான்ஷியஸ்க்கோ கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் ட்ரக் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜைலசின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஜைலசின் என்ற ட்ரக் வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களுக்கு யூஸ் பண்ண அலௌடு கிடையாது. ஓகேங்களா, அது விலங்குகளுக்கான அப்ரூவான ஒரு ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் ட்ரக். மனிதர்களுக்கு ஒரு சில ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் ட்ரக் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் குளோனிடின், டெக்ஸ்மெடோமெட்டிடின், இது மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அனஸ்தட்டிஸ்ட் மட்டுமே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் இருக்கு. ஈவன் நான் கூட எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டரில் அனஸ்தட்டிஸ்ட் வந்து கொடுப்பாரு. ஐசியூவில் பிபியை குறைக்கிறதுக்கு குளோனிடின் என்ற மருந்துகள் வந்து இன்டென்சிவ்ஸ்ட்டு நாங்களும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஜைலசின் என்ற மருந்து ஹியூமன் யூசேஜுக்கு அப்ரூவ்டு கிடையாதுன்றது முதல் பாயிண்ட். இந்த அனிமலுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு மயக்கத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜைலசின் மருந்தை அங்கே இருக்கிற ஒரு டீனேஜர், ஒழுக்கம் இல்லாத ஒரு கும்பல் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே யூஸ் பண்ணால் பரவாயில்ல, அந்த ஜைலசினோட கூடவே வந்துட்டு ஓப்பியாய்டு என்ற போதைப் பொருளையும் சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜைலசினோட ஓப்பியாய்டுன்னும் போது பல்வேறு விதமான ஓப்பியாய்ட்ஸ் ட்ரக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா, பெத்திடின், மார்ஃபின், அந்த மாதிரி. அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஓப்பியாய்டு இருக்குது தான் ஃபென்டனில்னு ஒரு ஓப்பியாய்டு இருக்குது. அந்த ஃபென்டனிலும் இந்த ஜைலசினும் சேர்ந்து யூஸ் பண்ணுற அந்த காம்பினேஷன் பேர் தான் வந்து ஜாம்பி ட்ரக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ற கொலோக்கியலான டேர்ம். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, அதை போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பேய் மாதிரி ஜாம்பி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஜாம்பி ட்ரக் அப்படின்ற ஒரு பேர் வந்து கொடுக்கப்படுது இந்த ஃபென்டனில் வித் ஜைலசின் காம்பினேஷன்ல. எப்ப சார் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜாம்பி ட்ரக் எடுத்திருக்காங்கன்னு எப்ப சஸ்பெக்ட் பண்ணுவோம், அப்ப அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆள் வந்துட்டு எமோஷன்லெஸ்ஸா, மோஷன்லெஸ்ஸா, கண்ணு கூட பெருசாக சிமிட்டாமல், எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் செத்து போன ஜட மாதிரி ஆன்னு உட்காந்துட்டு இருப்பான். ஓகேங்களா, ஏதோ சொல்லுவாங்கள்ல, இந்த எரும மாட்டுக்கு மழை பெய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று ஒரு சொல்லுவாங்களா பழமொழி, அந்த மாதிரி வந்து ஆளுகள் வந்து உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஆக்ஷனை ஸ்லோவாக்குது. ஏன்னா யூஸ் பண்ணுற மருந்துகள் அந்த மாதிரி. ஜைலசின் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் வந்து ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட்ன்றதை மூளை லெவலில் ஆக்ட் பண்ணி நல்லா ஒரு செடேஷனை கொண்டு போகுது. ஃபென்டனில் இன்னும் கொண்டு போகுது. ஸோ அவனோட செடேஷன் லெவல் அதிகமாக போகும்போது அவனுக்கு எந்த விதமான ஆக்ஷன்ஸும் இல்லாமல் எல்லாமே ஸ்லோ. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சொல்லுங்கள் நான் தான் சபரி அப்படின்றது அப்படியே வந்து ஒரு 10-20 மடங்கு ஸ்லோ ஆக்குனீங்கன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இழுத்தாங்கன்னு என்ன பார்க்கவே பயமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவங்க வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ட்ரக் காம்பினேஷன் வெரி டெட்லி. இது மட்டும்தான் பண்ணுதா, இந்த பிரெயினை மட்டும்தான் கொஞ்சம் டவுன் பண்ணுதா அப்படின்னா அதுதான் கிடையாது. கூடவே அவங்க பிபியை ரொம்ப ஸ்லோ ஆக்குது, பிபியை ரொம்ப லோ ஆக்குது, ஹைப்போ டென்ஷனுக்கு போகிறாங்க, பயங்கரமான ஸ்வெட்டிங்ஸ் வர ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களோட ப்ரீத்திங் ரேட்டும் குறையும். ஓபியாய்டோட ஒரு மெயின் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா, ரெஸ்பிரேட்டரி ரேட் வில் டிக்ரீஸ். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 14லேருந்து
18 வாட்டி வந்து மூச்சு இழுத்து விடணும்னா இவங்க ரேட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 7-8 வாட்டி தான் மூச்சு இழுத்து விடுவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, 60 செகண்ட்ல ஒரு 7-8 வாட்டி தான் விடுறான் அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி தான் ஒரு மூச்சே வருது. அப்போ நம்ம பயந்துருவோம், பயந்து மாட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் 10 செகண்டுக்கு அப்படியே இருப்பான், திடீர்னு திருப்பி கம்முன்னு ஆயிடுறான். திருப்பி ஒரு 7-8 செகண்டுக்கு அப்புறம் திருப்பியும் அப்படின்றான். நம்ம பார்க்கும்போது அப்போ என்னடா அவன் ஏதோ செத்து போறான்டா, என்னடா ஏதோ பெருமூச்சு எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான், டேய் நடுவில் மூச்சே இல்லடா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவோம்ல. இந்த மாதிரி தான் இவங்க வந்து அறிகுறிகளில் காணப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை ஏன் சார் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்துட்டு எதுக்கு, எல்லாம் மக்களுக்காக தான், சமுதாயத்துக்காக தான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு போதையை வர வச்சு என்ன சார் பண்ண போகிறோம்? இந்த மாதிரி பல்வேறு பேர் வந்து இறந்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? பல்வேறு பேர் வந்து தவறான பாதைகளில் போயிருக்காங்க, பல்வேறு உயிர்கள் போயிருக்குது, பல்வேறு பேர் இறந்துருக்காங்கன்றது வந்துட்டு ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் அப்படின்றத நம்மலாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, இது இந்தியாவில் வந்து இன்னும் வரல, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பேசினாலும் எப்போ வேணாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கடலை தாண்டி நம்மக்கிட்ட வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஏன்னா மார்ஃபின் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் ஹாஸ்பிட்டல் சப்ளைஸில் வந்து இருக்குது, ஜைலிசின் வந்து வெட்டினரி சைடில் இருக்குன்றதுனால என்ன வேணால் வந்துட்டு தவறுகள் நம்ம ஊர்லேயே நடக்கலான்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங் கண்ட்ரோல், ஸ்ட்ராங் புல் வந்து நம்ம சைட்லேருந்து கொடுத்தாகணும். ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸில் இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். பல்வேறு அவேர்னஸ் கேம்ப்ஸை நம்ம பப்ளிக்கு வந்து நடத்தணும். பசங்கள் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பசங்க எல்லாம் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கணும். எல்லாருமே நல்லா சம்பாரித்து ஒரு ஒழுக்கமாக இருந்து நம்ம நாடை வழி நடத்துறதுக்கான வழிகளை வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கும்பலோடு சேர்ந்து இந்த மாதிரி மருந்துகளை போட்டு ஜாம்பி ட்ரக்காக மாறி, ஜாம்பியாக மாறி, அடுத்து பேயாக மாறி, அடுத்து உயிரை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடாதீங்க அப்படின்றது தான் நம்மளோட தாய்மையான கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிலாம் பண்ணால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட தெரிஞ்ச ஹெல்ப்லைன் நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸை வந்து விடுறதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் வந்து நம்மளோட எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் போட்டாலே தரோம், வேணால் டிஸ்கிரிப்ஷனே நாங்கள் போடுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது சஃபர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சால் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி உடனே டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போகிறது, எமர்ஜென்சி கூட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் நீங்கள் இதை வச்சு இதுக்கு வைத்தியம் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது உயிருக்கே ஆபத்துன்றதுனால உடனே டாக்டர் கூட்டு போனால் அவங்க வந்து வென்டிலேஷனை டேக் கேர் பண்ணிப்பாங்க, ஹார்ட்டை டேக் கேர் பண்ணிப்பாங்க. இந்த மருந்தோட பாய்சனிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்குது. லைக் நலாக்சோன், நால்ட்ரிக்சோன், நால்மிஃபின்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்துகள் வந்து இருக்குது. இதெல்லாம் அந்த ஓபியாய்டு பாய்சனிங்க்கு கொடுக்குற மருந்துகள். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. தேவைப்பட்ட டயாலிசிஸ், பிளாஸ்மா பெரிசிஸ் கூட பண்ணுவாங்க. இது எல்லாமே மருத்துவமனையில் செய்யப்படும். அதனால் உங்களால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லுங்கள். அதே மாதிரி எப்படி இதெல்லாம் இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே வந்து சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அரசாங்கமும் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. ஸோ மருத்துவராக ஒரு சமூக நோக்கத்தோட உலகத்தில் நடக்கிற விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் வந்து சேர்க்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களை நம்மளை பத்திரமா பார்த்துக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லது சொல்லிக் கொடுப்போம், சமுதாயத்தை சொல்லிக் கொடுப்போம். ஸோ தட் வல்லரசு ஆகும் நாடு அப்படின்றத நம்ம கான்செப்ட் எப்பவுமே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.